எனக்கு ம். என்ன பண்றதுன்னே தெரியல. இதை எப்படி அப்ரோச், ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபேஸ் பண்றேன். ஆர்பிட்ரேஷன் 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 சார். ஐயோயோப்பா, அந்த ஒரு டேர்மை வச்சு என்னெல்லாம் கிளைண்ட்டை ஏமாத்துறானுங்க சார். உண்மையிலேயே அதுதான். அநியாயம் பண்றானுங்க இன்னைக்கு சார். அதுக்கு வந்து நீங்க எனக்கு எஜுகேட் பண்ணாம இருந்து இல்ல உங்களை பார்க்காம இருந்ததுன்னா, ஓ கிரிமினல் கேஸ் ஆகுது, ஐயோ நம்மள போலீஸ்ல புடிச்சு போட்டுருவாங்களோ. நான் முதல் முறை என் லைஃப்ல போனே எனக்கு வேணாம், எனக்கு வேணவே வேணாம் போனு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட நம்மளோட வெரி க்ளோஸ் கிளைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் தினேஷ் குமார் நம்ம கூட இருக்காரு. So as well as he is going to share his own experience. அவர் இந்த லயபிலிட்டி ப்ராப்ளத்துல இருந்து எப்படி ஒரு ஓவர் கம் பண்ணி வெளியில வந்தாரு அண்ட் எப்படி மத்தவங்களும் வெளியில வரலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறாங்க. ஹாய் தினேஷ் சார். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ தினேஷ் சார், ஸ்ட்ரைட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம் நம்ம. ஸோ உங்களை கண்டிப்பா. பத்தி சொல்லுங்க. எங்க உங்க பேரே இல்ல, ரொம்ப பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிக்கிறோம்னா சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். அது உங்களோட செல்ஃப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ என்ன லோன் வாங்குனீங்க, என்ன ப்ராப்ளத்துல இருந்தீங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். சொல்லுங்க. கண்டிப்பா சார். என் பேர் தினேஷ் குமார். நான் வந்து ஒரு ஐடி கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு லோன் இல்லாத ஒரு லைஃபே கிடையாது, கண்டிப்பா. டெப்ஸ் இல்லாத லைஃபே கிடையாது. ஆமா. ஆனா டெப்ஸ் நம்ம ரீபே பண்ணுவோம், இதனால எல்லாமே எல்லாமே போயிட்டு இருந்தது நல்லதா. ஆமா. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் விழுந்ததுனால ம். எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். ம். ஸோ ம். ம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 9 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் வந்து லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ரெண்டுமே அண்டர்ஸ்டுட். ஆமா கிளப் ஆமா. டுகெதர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஒரு லாங் டர்மா யூஸ் பண்ணதுதான். எதுவுமே வந்து ஷார்ட் டர்மா வாங்கி இன்னைக்கு ம். வாங்கி நேத்திக்கு கட்டாம போனது இல்ல. எல்லாமே லாங் ம். டர்ம் கஸ்டமர் தான். ஸோ ம். என் ம். கிரெடிட் ம். ஸ்கோர் எப்படி இருக்கும், நான் ஆன் டைம் பில் பே பண்றது எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. எந்த ம். பிரச்சனையும் இல்லை, அன்லெஸ் அப்பாவுக்கு வந்து இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர வரைக்கும். வரும்போது ம். என்னால வந்து அதை மீட் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா ஆமா. எனக்கு அப்பாவா இஎம்ஐயான்னு கேட்டீங்கன்னா நான் அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது ஆயிடுச்சு. கண்டிப்பா சார், நம்ம So, விட்டுற முடியாதுல்ல சார். கண்டிப்பா. கண்டிப்பா. அதே நம்ம வந்து அவங்களும் அதே மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஏமாத்த போறது இல்ல. எக்ஸாக்ட்லி ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா கரெக்டான அதுக்கு வார்த்தை எவ்வளவு சொன்னீங்க வழிகள் பாருங்க. இருக்கு. அண்ட் நான் இதுதான் வந்து நிறைய வீடியோல இன்ஃபார்ம் பண்றது. நோ, நாட் ஈவன் a single client is going to cheat a financial institution which is a registered கரெக்ட். NBFC பேங்க். யாரும் ஏமாத்த போறது கிடையாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை. சோ என் சுச்சுவேஷனால நான் இன்ஃபேக்ட் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி, ஐ மீன் இந்த விஷயம் எனக்கு இது இப்படி எல்லாம் இருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஐ அப்ரோச் சர்டன் பேங்க்ஸ். என்னோட ம். இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த பேங்க்ஸ் கிட்ட கேட்டேன். எனக்கு மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பா ஒருத்தங்களா எடுத்துக்கோங்க, ம். எடுத்துக்கிட்டு ம். எனக்கு மந்த்லி இஎம்ஐ கூட கொடுத்துருங்க. நான் பே ம். பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ஒரு டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்றது நான் அப்ரோச்சும் பண்ணணும், பண்ணாம ம். கிடையாது. சோ ம். இந்த ஏதாவது, ஏன்னா யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒரு இஎம்ஐயா போகும். சோ கண்டிப்பா. இந்த ஒரு ஃபீசிபிலிட்டியும் நான் யோசிச்சேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களால முடியாது, நீங்க கட்டியே ஆகணும்னு. அவங்க அப்போதான் வந்து நம்ம கிட்ட இனிஷியல் டேஸ் அப்ரோச் பண்ண விதமும் ஒன்ஸ் ம். நம்ம வந்து பேக் லாக்ல இருக்கும் போது அப்ரோச் பண்ற விதமும் டிஃப்ரெண்டா இருந்தது. ம். எனக்கு ம். என்ன பண்றதுன்னே தெரியல. இதை எப்படி அப்ரோச், ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபேஸ் பண்றேன். ஆமா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது இல்ல. ஏன்னா நம்ம எந்த இஎம்ஐ பெண்டிங் வச்சது இல்ல. ம். எல்லாம் ஆன் ம். ம். டைமுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ம். அப்ப தேவைன்னும் போது திருப்பி வாங்கியிருக்கோம். சோ ம். அப்போ இருந்த அப்ரோச் வந்து இப்ப நம்ம ஒரு 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 ப்ராப்ளத்துல இருக்கோம். நான் இது வந்து இது இப்போ எப்படி இருக்குது, ஆஹ் அதுக்கப்புறம் என்ன என்ன நடந்தது அதுவும் நான் செகண்ட் பேஸ்ல வரலாம். சோ ஷூர் சார். இவங்க இனிஷியல் டேஸ்ல வந்து நீங்க ஃபோன் பண்றது, ஃபோன் மேல ஃபோன்னா ஃபோன். அதாவது நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் சார். எனக்கு நான் சில நேரம் வருத்தப்பட்டிருக்கேன், என்னடா நம்மளுக்கு ஃபோனே வரமாட்டேங்குது. நான் முதல் முறை என் லைஃப்ல போனே எனக்கு வேணாம், எனக்கு வேணவே வேணாம் போனு. இல்ல, எதுக்கு அந்த அந்த அளவுக்கு டிவைஸ் நான் ஆள் ரெண்டு ஆக்கிடுவாங்க சார். அந்த அளவுக்கு கால்ஸ் மேல காலுக்கு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கும் சார். சார் எனக்குலாம் லிட்டரலா எனக்கு கால் வந்தாலே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுது சார். கண்டிப்பா இப்பெல்லாம் கண்டிப்பா அது கண்டிப்பா. வந்து ஒரு ஒரு ட்ராமாவே ஆயிடுச்சு எனக்கு. இப்ப யாராவது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே, ஐயோ ம். எந்த பேங்க்ல இருந்து கால் பண்றானுங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்து கால் பண்றானுங்க. சரி நம்ம ஆமா. அட்டென்ட் பண்ணும்போது நம்ம பேசிடுவோம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ம். ஒரு மொமெண்டம் இருக்கு இல்லையா, அந்த ட்ராமாவை கிரியேட் பண்றானுங்க இல்லையா, அது ஆமா. வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சார். சீரியஸா சொல்ல ஆமாமா. போனா ஐ கிளியர் ரொம்ப அண்டர்ஸ்டுட் ரொம்ப சார். ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப டஃப்பான விஷயம் தான் அது. உண்மையிலேயே உண்மையிலேயே.
அது அந்த ட்ராமால இருந்து இன்னுமே நான் வெளியே வரல சார். நான் உண்மையா சொல்ல போனா இன்னுமே வெளியே ம் வரல. இப்ப எனக்கு ம் அன்னோன்ல இருந்து எங்க ரிலேட்டிவ்ஸே யாராவது கூப்பிட்டாலும் அந்த ட்ரூ காலர்ல நான் செக் பேனிக்னஸ் பண்ணிட்டு. வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா சார். அதுவும் வந்து ம் அது பேர் பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ல இருக்கு இல்லையா? இந்த ம் ஏஜென்ட்ஸோட நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நேம்ஸா இருக்கும். இந்த மாதிரி என்ன சொல்றது, அன்பு, அழகு, ஆமா கதிரு, ஆமா அது எல்லாமே இந்த சோ நேம்ஸ் கால்டு எல்லாம் நேம்ஸ் தானே சார். யாரோட ஒரிஜினல் பேருமே இருக்காது அதுல. அது ஐடியே காட்ட மாட்டான் பாருங்க. எல்லாமே ஒரு சோ கரெக்ட். கால்டு நேம்ஸ் தான். அது பேர் என்ன சார்? அந்த சிஸ்டமேட்டிக் அந்த நம்பர்ல கொடுக்குற நேம்ஸ் தான் இவனுக்கு. அது வரும்போது நமக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுது, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ஆயிடுது. அது ஒரு ம் ட்ராமாவே கிரியேட். அது நம்ம ஒரு ஹாப்பி மூட்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் ஆமா. மறந்துட்டு இந்த போன் வந்தோன்னா அந்த அந்த நாளே ஒரு மாதிரி. ஏன்னா அவன்கிட்ட பேசுறோம்னு வச்சுக்கலாம், பேசும்போது நம்ம என்ன வேணா பேசலாம். அவன் ஒன்ஸ் ஆமா. பேச ஆரம்பிச்சிட்டான்னா ம் நம்ம அதுக்கப்புறம் அடிச்சு பேசுவோம்னு வச்சுக்கோங்க. பட் ம் அந்த ம் ஒரு ம் மொமெண்டம் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் கால் சார். அதெல்லாம் வந்து கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப டஃபா நான் ஃபேஸ் பண்ணேன். கண்டிப்பா. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது சார். எனக்கு என்ன ம் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வீட்ல சொன்னாலும் வீட்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்ல வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சரி கிடையாது, இது வந்து தப்பு. ம் ம் நீ ம் வந்து ம் இந்த மாதிரி பண்ணிட்ட, எங்க நிலைமையே மோசமாயிடுச்சு. நான் ம் ஒரு வேளை என்ன சார், நம்ம பெரிய ஏதோ குற்றம் பண்ணிட்டோம் போல இருக்கு, கொலை குற்றம் ஏதோ ம் பண்ணிட்டோம் போல ம் இருக்கு. ம் 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 அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். எனக்கு எப்படின்னா ம் மென்டல் பீஸ் போயிடுச்சு. உண்மையா சொல்ல போனாங்க, நான் வீட்லயே இருக்க மாட்டேன்னா பாத்துக்கோங்களேன். சொன்னீங்க. ம் 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 அதாவது ம் ம் அந்த ஒரு வீட்ல வர அந்த பீஸ்ஃபுல்னஸ் வந்து, ஐயோ ஐயோ நான் காலைல போனா வீட்டுக்கு போகணுமே, வீட்டுக்கு போனோம்னா ஆமா. போன் வருமே, ம் ஐயோ எப்படா நான் அது 10 மணி ஆகும், 11 மணி ஆனா போன் கால் வர ஆரம்பிச்சிடும். ஆமா. என்ன பண்ணணும்னா ஓடிடுவேன் வெளியே. எனக்கு அந்த ஷிஃப்ட் நைட்டு. ட்ராமால ஜாம் ஆயிடுறீங்க. நைட் எனக்கு ம் ஷிஃப்ட். நைட் ம் ஷிஃப்ட்டுக்கு நான் காலையில 11 மணிக்கெல்லாம் ஓடிடுவேன் சார். தூக்கம் புரியுது. இருக்காது. ம் நான் ரொம்ப ம் ரொம்ப 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 சஃபர் ஆனேன் சார். ம் கடந்த ஒரு 6 7 மாதங்களா ரொம்ப ம் ஒரு ம் ம் ட்ராமால சஃபர் ஆனேன். இதுக்கு ம் பிட்வீன் ம் எங்க அப்பா உடம்பு வேற சரியில்லை. இவரையும் ஆமா பார்த்துக்கிட்டு, வீட்லயும் வந்து சிங்கிள் மேன் இன்கம், வீட்லயும் நிலைமைய ஆமா. சமாளிச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி. ஏன்னா வீட்லயே எனக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கல. ஃபேமிலி எக்ஸாக்ட்லி. கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போதான் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த இது பார்த்தேன். ம் 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 அதுல ம் எல்லாம் ம் நேம் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ம் ஃபைன் சண்டே சார், ஒரு ஃபைன் சண்டே. இது வந்து தற்செயலையா நடந்ததா இல்ல, ம் ம் இது ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திருவள்ளூர்ல ஒரு கோயில் இருக்கு சார். அன்னைக்குதான் போயிட்டு வந்தேன் அந்த சரி கோயிலுக்கு. சரி ஏதோ சரி. கடன் தீரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல ம் பார்த்தேன். சரி, ம் ஒரு நம்பிக்கை தான். இது எல்லாமே கண்டிப்பா ஒரு சார். நம்பிக்கை தான். சரி எவ்ரிதிங் இஸ் போயிட்டு a குட் வந்தோம் சார். பிலீஃப். ஆமா ஆமா ஆமா. சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ம் இது வந்து அதுக்கு முன்னாடி நான் நம்பர் கொடுத்திருந்தேன், ரிஜிஸ்டர் ஓகே பண்ணியிருந்தேன். ஓகே. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மத்தியான டைம் எனக்கு ஃபோன் கால்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. திருவள்ளூர் கோயில்ல இருந்து வந்துட்டு ம் இருக்குது. ம் 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 எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போயிட்டு அந்த விஆர் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல போய் உட்காந்துட்டேன் சார். ஓகே ஓகே. வீட்டுக்கும் போக முடியல. வீட்டுக்கு போனா ம் வீட்டுல திட்டிட்டு இருக்கிறாங்க. ம் 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 இங்கேயும் வீட்டுல போன் கால் மேல வந்துட்டு இருக்குது. வீட்டுல போன் ஆமா. அட்டன் பண்ணி பேச முடியல எனக்கு. சண்டே ம் 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 சண்டே அதுவுமே கால் பண்ணி அவ்வளவு தொந்தரவு எனக்கு. ம் 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 அப்பதான் எனக்கு வந்து மேம் கிட்ட இருந்து ஒரு போன் வந்தது. ஓகே அது அந்த போன் அட்டன் பண்றதுக்கு ஒரு 4 முறை யோசிச்சேன்னா பாருங்களேன். ஓகே. ஓ ஃபர்ஸ்ட் நம்ம ரிங் டீமா? அடிச்சாங்க, எடுக்கல. ஆமா. ஓகே ஓகே ஓகே. மேம், இந்த மேம் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்தது. ம் 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 மேம் வந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ரெண்டாவது ரெண்டாவது ring, ரெண்டாவது முறை கால் பண்ணதான் அட்டன் பண்ணேன். சரி சரி சரி, சரி. என்னதான் பேசுறாங்க, யாருதான் பேசுறா கேட்போம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களா? ஆமா மேடம். நாங்க ம் 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 அட்வொகேட் டீம் தான் சார். ம் உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு லோன் அமௌண்ட் இருக்கு, என்ன இருக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு, ம் அவங்க அவங்க அதாவது அந்த இனிஷியல் டெர்மினாலஜின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு ஆமா தைரியத்தை ஆமா ஆமா. கொடுக்கறது. கண்டிப்பா. அவங்க சொன்னது, சார் உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் இருக்கு. நான் தயங்கி சொன்னேன் அந்த லோன் அமௌண்ட். புரியுது புரியுது. அது சொன்னா சொல்லும் போது தப்பாயிடுமோ அவங்கள, தப்பாவாது இந்த பேனிக்னஸ் கூட இருக்கும் சார். ஆஹ், ஆமா. இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இந்த அமௌண்ட்டை சொன்னாங்க. மேடம் இந்த ம் மாதிரி இருக்குன்னு. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதானான்னு கேட்டாங்க. ம் என்னடா அது ஆச்சு? அவ்வளவுதான் மேம். அதான் அஹ், மேம். சரி, உங்களுக்கு எவ்வளவு டென்யூர்ல கொடுத்தா இதை அடைப்பீங்க? அடுத்த ம் கேள்வி. ம் இல்ல மேடம், எனக்கு எப்படியாவது 1 இயர் 1.5 இயர் கிட்ட தேவைப்படும் மேம் மொத்தமா அடைக்கிறதுக்கு. சரி, ஓகே, டன். பாத்துக்கலாம் சார், நீங்க மண்டே இங்க வந்துருங்க. இவ்வளவுதான் sir. அவ்வளவுதான். அந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட்
ம். எனக்கு ஒரு தைரியம், ஒரு ஸ்பார்க், சின்னதா ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டது சார். அட்லீஸ்ட் a small amount of hope. A pinch of salt மாதிரி pinch of ஓ, hope. ஆமா. அதாவது வழியே இல்ல, என்ன பண்றது ம். தெரியல. அந்த கண்டிப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்த இதுவா தெரியல. அதான் சார் அன்னைக்கு போனேன். மத்தியானம் வர்றேன். ஒரு ம். ஒரு மணி நேரத்துல இவங்க கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது. எனக்கு என்னமோ எல்லாமே ஒயிட்டா இருந்தது. அதாவது ம். 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 ஸ்பேஸ் வந்து ம். ம். ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோஸ்டா அந்த புரியுது. ஒரு என்வாயர்மெண்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது. ஓ, இப்படியும் போலாமா? ஓ, ஏதோ ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு. நான் என்ன ஆமா. பண்ணேன்னா, அப்படியே போயிட்டு வீட்ல சொன்னேன். இந்த ஓகே. மாரி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு 80% வேவ் ஆஃப் வாங்கி குடுக்குறாங்க. இவ்வளவு இருந்து இவ்வளவு ம். நான் பே ம். பண்ணா ம். ம். போதும்னோனே, ஆ கொஞ்சம் வீட்ல சமாதானம் ஆனாங்க. ஓகே. அவ்வளவு ஓகே. பெரிய there is அமௌண்ட்ல some இருந்து hope. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வெளியில ஆ வந்துரலாம் இவர அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஒரு பாசிட்டிவ் இருந்தது. ம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து உங்கள வந்து நான் மீட் பண்ணேன். ஓகே. ஓகே. உங்கள ஓகே. வந்து மீட் பண்ணி பேசினேன். பேசிட்டு வரும்போது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் டபுள் மடங்காச்சு. கண்டிப்பா. மேம் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஸ்பார்க் உண்டாயிடுச்சு. ஆமா. உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அது ஒரு ஓப்பாவே மாறிடுச்சு. சரி, சார் இருக்காரு, பாத்துப்பாரு. இவரு நம்மளுக்கு சார் நல்லபடியா முடிச்சு எவ்ரிபடி சார் கொடுத்துருவாரு. whomever they come even if they meet me or இப்ப பெங்களூர்ல இருந்தெல்லாம் கிளைண்ட்ஸ் வராங்க இல்லையா, பெங்களூர்லயோ இல்ல, ஏன்னா ஆமாங்க பெங்களூர் சார். ஹைதராபாத்ல நம்ம சென்னை விட ரொம்ப அதிகம் சார். இங்க மாற்ற ஒரு ஆ, 10 கிளைண்ட் ப்ராப்ளம்ல மாற்றேன்னு வச்சுக்கீங்களேன், இன்கேஸ் ஒரு 10 பேர் வந்துட்டு ஒரு ஸ்கேம்லயோ இல்ல இது போல ஒரு நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 5 பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கலாம், ஒரு 5 பேர் வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த டொனேஷன் இது மூலியமா போய் மாட்டிருக்கலாம். இந்த கம்பேர் பண்ண இதை இதை நீங்க கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் ஹைதராபாத்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு நீங்க 10 பேர் கம்பேர் பண்றது அங்க 30 பேர் வந்து நிப்பாங்க சார். இங்க 10 பேர் ஆ, கம்பேர் பண்றீங்கல்ல, இங்க 10 பேர் பார்க்க நீங்க ஆமா அங்க சார். 30 பேரை பார்க்கணும் சார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி பீப்புள் 50% ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துருவாங்க சார். ஆப்வியஸா அதுவும் ஒரு புரியுது சார். வடக்கணங்க நார்த் இந்தியன்ஸ் தான் ஏதாவது ஒரு போன கால் போட்டு ஏமாத்தி பணத்தை வாங்கிறாங்க. இல்லைன்னா ஃபுல்லுமே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டேன் சார் ஓடிட்டானுங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டேன் ஓடிட்டானுங்க. இது போல வர்றது நம்மளை விட இன்டூ த்ரீ சார். பெங்களூர் ஹைதராபாத்லாம் சைடு ஆ, போயிட்டோம். ஆமா, அதை யோசிக்க கூட மேனேஜே முடியுது பண்ண சார். முடியாம நிறைய பேர் நேர்ல வர சொல்லிட்டு தான் வேலையை பாக்குறது. புரியுது, 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 ஆமா புரியுது, தினேஷ் புரியுது. சார், இப்போ நீங்க இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க. கலெக்ஷன் ஆமாங்க டீமோட சார். ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், என்னென்ன விதத்துல வந்து உங்களை வந்து ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க தினேஷ் சார், அதுவும் இன் பர்சன்ல நேர்ல, சோ தட் பீப்புள் கேன் கெட் அ கிளியர் வியூ ஓவர் இட். ஓகே சார். சார் இதை வந்து நான் ரெண்டு வகையா பிரிக்கலாம் சார். ம். இது எப்படின்னா ஒரு அசம்ஷனா பிரிக்கலாம். இன்னொன்னு வந்து ரியாலிட்டியா நான் பிரிக்கிறேன். ம். இப்ப அசம்ஷன் பார்த்துட்டு ஐ மீன் முதல்ல லெட் லெட் மீ கமிட் டு த ரியாலிட்டி. ஓகேங்களா? ம். சோ ம். உங்களை நான் பார்த்துட்டேன். உங்களை பார்த்தோன்னா ஐ ஹேட் ஹோப். ஓகே. ஒரு நீங்க எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு தாண்டி எஜுகேட் பண்ணீங்க. ரைட் வேர்டு கண்டிப்பா எஜுகேட் கண்டிப்பா தான். சார், கண்டிப்பா. ஏன்னா நமக்கு என்ன நடக்குதுன்றது, நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கோம், நம்ம இதுல இருந்து எப்படி வரலாம் அப்படின்னு எஜுகேட் பண்றது ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம நிறைய அண்டர்ஸ்டுட், ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் நன்றி. சார். இன்னைக்கு அட்வொகேட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அண்டர்ஸ்டுட், நான் வந்து அண்டர்ஸ்டுட், பிளேம் பண்ணல. இது வெரி அண்டர்ஸ்டுட், ஃப்ரம் அண்டர்ஸ்டுட், பீப்புள் டு அண்டர்ஸ்டுட், பீப்புள். இது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டுட், நாட் அபவுட் தி டிபார்ட்மெண்ட், இட்ஸ் அபவுட் த பீப்புள். அண்டர்ஸ்டுட், அதுல நீங்க ஒரு எக்ஸப்ஷனல் சார். அண்டர்ஸ்டுட். நீங்க ஒரு தேங்க்யூ. எக்ஸப்ஷன். நீங்க வந்து எனக்கு நல்லா எஜுகேட் பண்ணீங்க. நான் சொல்ல போனா ஐ அம் சோ கிரேட்ஃபுல் டு யூ. நீங்க என்ன எஜுகேட் பண்ணீங்க. தினேஷ் சார் இப்படி பண்ணலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க இப்படி பேசுங்க, இத பண்ணுங்க, இது பேசுனாங்கன்னா இதை சொல்லுங்க, ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு நல்லா கரெக்டா கைட் பண்ணீங்க. பட் ம். இருந்தாலும் ம். எனக்கு ம். சில சில விஷயங்கள்லாம் அந்த இருந்தது. நான் இல்லைன்னு பேனிக்னஸ் சொல்லல. இருக்கும் அது நமக்கு 100% பேக் எண்ட்ல. ஆமா. இருக்கு சார். அத கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து தேத்திக்கிட்டேன். ம். 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 நான் ம். அது உங்களை அப்ரோச் பண்ணதுனால எனக்கு ஹராஸ்மெண்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஓவர் தி போன்ல வந்து எந்த வித அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல. வெரி குட் சார், வெரி குட், வெரி குட், வெரி குட். எந்த வித அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் உங்களை ம். அப்ரோச் பண்ணிட்டேன். அண்டர்ஸ்டுட், அப்ரோச் அண்டர்ஸ்டுட் சார். பண்ணதுனால அடுத்தது வந்து உடனே நம்ம அந்த லீகல் நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டோம். அந்த எப்ப எனக்கு போன் வந்தாலும் யார் வந்தாலும் நான் லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டேன். சொன்ன ம். அப்புறம் அவங்களோட டோன் வேற மாதிரி இருந்தது. அதாவது கண்டிப்பா. ஹை எண்ட்ல இருந்து லோ எண்டுக்கு வந்தாங்க. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. லீகலா மூவ் பண்ணிருக்கேன், கேஸ் ம். ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஆளுன்றது ரெண்டாவது. அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க பேசினாங்க. இது இந்த மாதிரி அண்டர்ஸ்டுட். ஆயிருக்கும் எதுன்னா, இல்ல சார் இருந்தாலும் நான் முதல்ல லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கோம், நீங்க அதுக்கு பதில் ம். சொல்லுங்க. இல்லையா, ம். ம். அட்வொகேட் டீம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க, நான் வேணா நம்பர் கொடுக்குறேன் பேசுங்க. இப்படி நான் அண்டர்ஸ்டுட். பேசுறேன். அதை தாண்டி வேற எந்தவித அன்பார்லிமெண்ட் ஸ்டில் அங்கே நிக்கிறது. இல்ல ம். நீங்க ம். வந்து ம். ம். அட்வொகேட் போறது வேஸ்ட், அவங்களுக்கு காசு கொடுக்கறது வேஸ்ட், நீங்க இது பண்றது ஆமா. வேஸ்ட், அது பண்றது வேஸ்ட், ம். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா நீங்க தான் பே பண்ணணும்.
ஆமா. இந்த மாதிரி இது வேர்ட்ஸ், இன்னொரு அதாவது ஸ்லாங் வேற எப்படின்னா யூஸ் பண்ணுவாங்களே காமெடி. சார், அதுவும் சொல்லணும். இந்த நீங்க பே பண்ணதெல்லாம் சேர்த்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட தான் நீங்க பே பண்ணணும். கோர்ட்ல அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. கண்டிப்பா சொல்லியிருப்போம் உங்ககிட்ட. இது இது அந்த பயம், அதாவது இன்டைரக்ட்லி த்ரெட்டனிங். அண்டர்ஸ்டுட். இது ஆமா, டைரக்ட் த்ரெட்டனிங் சொல்ல முடியாது, இன்டைரக்ட் த்ரெட்டனிங் இருந்தது. அதை ஆமா. தாண்டி வேற அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். இப்போ இது வந்து ரியாலிட்டி. இதே ஒரு அசம்ஷனா இருந்ததுன்னா, இன்கேஸ் நான் உங்களை பார்க்காம இருந்திருந்தேன்னா, மேபி என் வீட்டுக்கு வந்திருக்கலாம், என்ன ம். நடு ரோட்ல அசிங்கப்படுத்தி இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி டிஃபேம் டிஃபேம் இருந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம். ம், ம், ம். டீஃப்ரேம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆர்பிட்ரேஷன் 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 சார். ஓகே. ஐயோ அப்பா, அந்த ஒரு டேர்மை வச்சு என்னெல்லாம் கிளைண்ட்டை ஏமாத்துறானுங்க சார், உண்மையிலேயே அதுதான் அநியாயம் பண்றானுங்க இன்னைக்கு சார். அதாவது எனக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா சார் இருக்கா, இது வந்து கிரிமினல் கேஸ். ம். அதாவது இப்ப நான் உங்களை பார்க்காம இருந்திருந்தேன்னா இதெல்லாமே நம்பி இருக்கேன். இது கிரிமினல் கேஸ், சார், ஒரு போலீஸ்ல காமன் கிளைண்ட்டுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே சார். ஒரு இன்னசென்ட் காமன் லேமன் எடுத்துக்கங்களேன். ஒரு வேலைக்கு போறாரு வர்றாரு, ஒரு ஐடியோ இல்ல ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போறாரு வர்றாருன்னா, இது நோட்டீஸ் வந்தா வீடு ஃபேமிலியே பயப்படுமே சார். அந்த மனுஷன் எங்க போவான் அதுக்கப்புறம்? ம். அதுதான் சார். இது இப்போ இப்ப நான் அதுக்கு வந்து நீங்க எனக்கு எஜுகேட் பண்ணாம இருந்து இல்ல உங்களை பார்க்காம இருந்திருந்தேன்னா, ஓ கிரிமினல் கேஸ் ஆகுது, ஐயோ நம்மள போலீஸ்ல புடிச்சு போட்டுருவாங்களோ. எனக்கு ம். இது சொல்லும் போது அந்த சைட்ல இருந்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அவங்க கிட்ட நான் திருப்பி கண்டிப்பா. நான் சொன்னேன், சார் இது ஒரு சிவில் கேஸ். கிரிமினல் ம். கேஸ்னா நான் உங்க போன் கால் அட்டன் பண்ணிருக்க கூடாது. நீங்க ஆமா. வரும்போது நான் வீட்ல இல்லையா, எனக்கு பதில் சொல்லுங்க. இது நான் கரெக்ட். ரெக்கார்டே பண்றேன். இப்ப கூட ம். வாங்க நான் வீட்ல இருக்கேன். உங்களுக்கு நான் பதில் சொல்லாம இருக்கேனா, இல்ல ம். அப்ஸ்காண்ட் ஆயிட்டேனா, இதெல்லாம் கண்டிப்பா. இருந்தா நீங்க என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல உங்களை வந்து ஹராஸ்மெண்டான வார்த்தைகளை பேசினா, இல்ல கண்டிப்பா. உங்க மேல நான் கை வச்சேனா, ம். இதெல்லாம் இருந்தா நீங்க என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க இப்ப கூட போய் கொடுங்க சார். நானே வரேன், போலாம் வாங்க 2 பேரு. கண்டிப்பா. நான் என்னோட லீகல் நோட்டீஸ் எடுத்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி சர்வ் பண்ணிருக்கேன்னு. யார் ம். மேல யார் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாத்துக்கலாமா? ஹேட்ஸ் ஆஃப். போன கட் சூப்பர், பண்ணு. சூப்பர். வரமாட்டான். அதுதான் சார். இதுதான் சொல்றேன். இதுதான் வந்து எஜுகேஷன்ன்றது, எஜுகேட் பண்றதுன்றது. கண்டிப்பா சார். நீங்க கண்டிப்பா. எனக்கு அது எஜுகேட் பண்ணலன்னா, நானும் என்ன பண்ணிருப்பேன், ஐயோ கிரிமினல் கேஸ். நான் ம். சொன்னேன், ஏங்க இது பேசிக்காவே படிக்காதவங்க கூட தெரியும், இட்ஸ் சிவில் கேஸ். சிவில் சிவில் கேஸ்ல அஃபென்ஸ். எப்படிங்க ஒரு அரெஸ்ட் ஆக நான் முடியும்? காக்னிசபிள் அண்ட் சிவில் இது அஃபென்ஸ். இது எப்படிங்க அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் உங்க மேல கை வச்சாதான் வைக்க முடியும். ம். அதுவும் மேல நீங்க பண்ணணும்னா, என்னோட சொத்துக்களை நீங்க பறிமுதல் பண்ணலாமே தவிர, அதை ஆமா. தாண்டி நீங்க வந்து என்னை புடிச்சு ஜெயில எல்லாம் போட முடியாது. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. இ- இந்த பேசிக் காமன் சென்ஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்க வந்து என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இதை ரெக்கார்ட் பண்றேன், இதை எடுத்துட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கட்டுமா? ஆமா. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, நான் மன உளைச்சல்ல இருக்கேன், என் அட்வொகேட் கிட்ட நான் லெட்டர் கூட எழுதி கொடுத்தேன், மன உளைச்சல்ல இருக்கேன், எனக்கு தப்பான ஆமா. நெகட்டிவ் டேர்ம்ஸ் தோணுதுன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் உங்களை ம். கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? ஐடி கார்டு அனுப்புங்க. எதுவுமே ம். பேச போன கட்டும். ஆமா. செட்டில்மெண்ட்டுக்கு பேசுறியா, பேசு என்கிட்ட. அது ம். எனக்கு ம். ஒத்து ம். வந்தா ம். நான் கட்டுறேன். இல்லையா, ஆமா. ஆர்பிட்ரேஷன்ல பாத்துக்கோ, என் அட்வொகேட் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கோ. நான் அங்க ஆமா. பாத்துக்க. இல்ல கோர்ட்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். கோர்ட் என்ன ஆமா. சொல்லுதா நான் அதை செய்யறேன்ப்பா. ஆமா. எனக்கு இங்க நான் அங்க போய் இதுதான் சார் எக்ஸ்பிளைன் நெறைய கிளையன்ட்ட பண்ணிக்கிறேன். வந்துட்டு, ஈவன் ஆஃப்டர் கோயிங் ஒரு சரி ஒண்ணும் இல்ல. இப்ப லீகல் நோட்டீஸ்ன்றது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் தகவல் அறிக்கை. இப்போ ஒரு கரெக்ட். தகவல் அறிக்கை நம்ம குடுக்குறோம். சோ அண்ட் சோ இந்த பேங்க்ல என்னால பணம் கட்ட முடியலையோ, முடியுதோ. பட் நான் இப்போ எல்லா வீடியோஸ்லயுமே மக்கள் உங்களுக்கும் சொல்றது கிறிஸ்டல் கிளியரா கம்யூனிகேட் பண்ணிடணும். நம்மளால முடியும்னா கரெக்ட். முடியும். முடியாதுன்னா முடியாது. சோ அந்த அளவுக்கு முடியாது, டீம் அவ்வளவுதான். பேக்கப்போ நீங்க எதர் உங்க அருகாமையில் இருக்க அட்வொகேட் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கூட அவங்க கிட்ட கொஞ்சம் பேக் சப்போர்ட் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்க சொல்லுங்க. இப்போ ஒரு தகவல் அறிக்கை கொடுக்குறோம், நெக்ஸ்ட் நம்ம சிவில் சூட்டுக்கு போறோன்ற பட்சத்துல அது சிவில் சூட்லயும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சார் சொன்னா போல ஆர்பிட்ரேஷன்லயும் கன்க்ளூட் பண்ணலாம், இல்ல லோக் அதாலத்திலயும் நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். மூணுத்துலயுமே ரொம்ப அமேசிங்கான செட்டில்மெண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சீக்கிரமா நீங்க எல்லா கடனையுமே முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி எங்க டீம் எல்லாருமே கண்டிப்பா ஆண்டவனை சார். பிரார்த்திச்சுக்குவோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் தினேஷ் சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இப்போ நான் நான் க்ளோஸ் பண்ண 4 அமௌண்ட்டும் நான் சொல்லிடுறேன் சார். அதுல எப்படியோ ஒளிவு சரி. மறைவு சார். பிசினஸ் வந்து 1,20,000 ரூபாய் ஓவராலா. ஸோ எனக்கு வந்து 32,000 ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க சார். இனிஷியல் டேஸ்ல எனக்கு ஃபோன் கால்ஸ் அதிகமா இருந்தது சார். அப்போ வந்து இது ம். உங்க மூலமா லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் நம்ம.